கஷ்டம் நினைச்ச கஷ்டம் நான் ஆம்பளை பிள்ளை இல்லை பிள்ளையோட கடை போடுறது. ஓய் என்ன உலகம் வந்த அண்ணா இல்லை போய்ங்க கண்ணா இருக்கிறதே இல்லைன்றேன். எனக்கு நான் தாராப்பா காசு நான் காசு தந்தனீங்க அது நெருப்பிட்டு கேட்கிறேன் மணி தாளாமாண்டு பிறந்தால் 63 அப்படி வராது. நாளை கொண்டு வாடுவான் அங்கே போவேன் இங்கே போவேன். இங்கே இந்த கோயிலால் வாடுறோம் அந்த கோயிலால் வாடுறோண்டு வைப்பேன். என் பேர் என்ன? இந்த பேர் பீச்சுதான் 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 பீச்சு பாட்டெல்லாம் இந்த கதையை இந்த கதையை கேட்டு நான் உங்களுக்கு வந்து பேர பிள்ளைமே தானே. அப்போ கொண்டு தூக்க நீ எனக்கு பெற்ற பிள்ளையாடாவே ரெண்டு செல்ல குடி பாட்டு பாடி காட்டுறேன். அதுக்காக காதலே வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. சரியான கஷ்டம் பிள்ளை ஒரு வீடு கட்டிட்டாமில்ல எனக்கு சாப்பாட்டுக்கும் காசு என்ன செய்ய ஊர் ரெண்டு பெருசாக கட்டி சும்மா சின்ன கொட்டியில் தகரம் போட்டு கட்டி எவ்வளோ வேணும்னு சொல்லு. வீடு வாசலே இல்லை எவ்வளோ வேணும்னு சொல்லு. போட்டு கொட்டிருக்காங்க போட்டு நானும் எனக்கு ஒரு கணக்கே இல்லை. நான் யாரும் போய் சொல்லி நான் வேண்டாடில்ல அந்த காசு தான் 10,000 ரூபா தெரியும். அது போய் சொல்லக்கூடா குருசாக போய் சொல்லக்கூடா. வாட்டும் நானே பாவம் நானே கேட்டும் இசையில் கூட்டி காசை கொண்டே குடிச்சு போட்டுருக்கு. ஐயோ நான் நான் பானி பின்னாடி வீடு அடி குழுப்பாடி நான் கொண்டு தராட்டா நைடும் வட்டி அறிஞ்சோ. வீடு இல்லை எனக்கு வீடு கட்டித்தாங்கோ எனக்கு நான் உதவி செய்யுங்கோ வியாபாரம் செய்கிறதுக்கு. நான் வந்தேன் நான் வேற இல்லை ஆள் இல்லை கிடந்த ஒழுங்கு ஆட ஆட உங்களோட அக்கா இல்லை அவர் சின்னவா நான் பஸ்ஸுக்கும் காசு இல்லை ஆகட்டான வேண்டி வந்தேன் நான் காசு 300 கிடாந்த ஒழுப்பேதான் நான் ஒழுப்பேதான் கிடாந்த நித்தியா கிடாந்தா நான் ஒழுப்பேதான் நான் பூவன் தானே கஷ்டம் நினைச்ச கஷ்டம் நான் ஆம்பளை பிள்ளை இல்லை. அப்போ என்ன செய்ய கஷ்டம் எனக்கு தேத்தனி வைக்கவே வீடு இல்லை. மேசனை அடக்கம் பண்ணினது ஆக்கெல்லாம் அடக்கம் பண்ணினோம் மேல் மோடு இல்லை. அதான் நான் இத்தனை உழைப்பு இல்லை ஆம்பளை பிள்ளை இல்லை பொம்பளை பிள்ளையாலும் நீ கொஞ்சம் வரமானே 2 பேரும். அதான் நான் எனக்கு நான் உதவி செய்யுங்க வீட்டை காட்டி எனக்கு உதவி வியாபாரம் செய்வது உதவி செய்யுங்க. அங்கே தம்பி ஒழும்பே இல்லையே அவங்க சொல்லி ஆடுதான் தானே ஒரு அக்காக்க எல்லாம் சொல்லி சொல்லி ஆடுறேன் நான் என்னை கவலையே சொல்லி நான் ஆடுறேன் நான் எனக்கு நான் சாப்பாடுக்கே சரியான கஷ்டம் சரியான சாப்பாடுக்கே எனக்கு வெற்றில இந்த உழைச்சா தானே என்ன செய்வியா பொடிபட்டே என்ன பொடிபட்ட எல்லாம் இருக்குது எல்லோரும் ஒரு மொழி நாட்டில் இல்லை ஆக எங்கள் மோன் இல்லை. அப்போ ஆம்பளையும் செத்து போச்சு. அப்போ என்ன கஷ்டம் தானே கஷ்டத்தில் நான் வந்தேன் நான் தங்கத்துக்காண்டியாக பிடிக்க போகணும் வடிவா வேண்டிட்டோம். உழைப்பும் இல்லை குழப்பும் இல்லை ஆம்பளையும் இல்லை பிள்ளையோட கடமை போடுறது நான் உழைச்சி நான் இப்போ காசு அடைஞ்சி ஒன்றும் இல்லை சாப்பாடுக்கு. அதான் நான் விட்டுட்டு வந்தேன் நான் இவைய வீடு நான் வந்தேன் நான் நேற்று ஓடுறது அங்கத்தால் வந்தேன் நேற்று அதான் அங்கத்தால் நான் வந்தேன் நான். அதான்
ரெண்டு வருஷம் செய்யலை. கோயிலில் போய் பூ போட்டேன் நான். அதுதான் ஏற்றி வந்தேன். ஏற்றி வந்தேன். சரியான பொடியஞ்சிட்டு அப்புறம் யோசி தான் தம்பி இங்கே ஒரு வருஷம் போகணும். ஐயா இது முள்ளு கம்பி கீறினேன். புறா போட்டுருக்கேன் கீறினேன். ஒரு ஆள் தேத்தானிங்க குடிசை குடிக்க இனி மருந்து எடுக்கணும். நுழம்பு வேண்டாம் வெள்ளை களிமருந்து உள்ள பூவுக்கு எடுக்கணும். இன்னும் கட்டையிலம்மா கல்லாண்டு மேலே மந்தியில் போய் ஊசி போடணும். அது ஒருக்கா போட்டால் இன்னும் ஒருக்கா போடணும். இது எல்லாம் காலில் வீக்கமாகலாம் இந்த மருந்து போடணும். உரும்பு அடிக்கும். உரும்பு கடிக்க உரும்பு அதான் கடிக்க உரும்பு தான் நான் கடிச்சேன் போட்டேன். என்ன அன்றைக்கு வந்து போனேன் நான். அன்றைக்கு வந்து ஒன்று இந்த பிள்ளை நிறுத்திடாயினேன். ஏன்னா காசு என்ன வீடு இல்லை. நம்ம வீடு பிடிங்காது. எந்த பிரியாணி செத்து போச்சு. இந்த பிள்ளையும் இல்லை. எனக்கு ஒரு வீடு போட்டு தாங்க. என்ன சரியா காசு தான் சரியோ. எனக்கு சாப்பாட்டுக்கே சரியில்லை. உழைக்கவே எனக்கு இப்போ ஏழாது என்னால். எனக்கு காசு தான். எனக்கு உதவ சரியாக ஆக்கள் இல்லை. ஆக்க இருந்தாப்புலாம் என்ன நான் கடமைப்படுகிறேன். ஆக்க இடிக்கிறேன். நான் கடமைப்படுகிறேன். யார்கிட்ட கடமைப்பட்டாலும் எங்கள் ஆக்களோட கடமைப்படக்கூடாது என்று சொல்லி ஆடுவேன் நான். என்ன அன்றைக்கு கொக்குவாக்க சொல்லி நான் ஆடுவேன். சரியா கஷ்டமாக சொல்லியா கொக்குவா காசு இன்றைக்கும் அம்மானா ஏன் அவன் நேற்று வந்தாடியாத்தான் நான் இன்றைக்கும் வந்தது உங்கள் நின்று என்னோட சகோதரம் இதுக்கு போட்டு விட்டுட்டு வந்தது. இந்த காரை உழைக்க நான் உழைச்சதான் செய்ய புல் ஓட்டி கேட்டால் கடமைப்படு எல்லாம் மறுமையாக தான் எனக்கு கிடாக்குவேன். அப்போ நான் என்னென்ன கடமைப்படுவேன் சொல்லுவாப்போ. அது நான் போவேன் ஜாஞ்சியோடு போவேன் வருவேன் நிற்கிறேன் அங்கே. இப்போ நான் விட்டுட்டு வந்தேன். நான் இந்த காசு நனைஞ்ச கொண்டு போயிட்டு நான் வேண்டும் சரி வீடு கட்டிட்டு ஆட்டிடும். நான் உதவ வேண்டி நான் செய்வேன். என்ன வைக்க என்ன ஆள் இல்லையானே ஒரு மிந்த பொடிகள் 2 பேர் இருந்தாப்பெல்லாம் என்ன அதைக்கும் புள்ள ஊட்டி சரியா மரணம் பட்டதை அதான் கஷ்டப்பட்டதை புள்ள ஊட்டி பொம்பளை பிள்ளைங்க ஒரு அவளுக்கு தண்ணி இருக்கிற 2 பொம்பளை பிள்ளை கிணாரே இல்லை இந்த மோளுக்கு ஆக்கள் தான் இருக்குது. அவ்வளோ வருங்க குடாக்க நாடிக்கவே காசு இல்லை அண்டா நாடிக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன் சொல்லுவாப்பா என்ன செய்யலாம். அந்த மோள் 7 பிள்ளை அது 2 காட்டிடுச்சு. உனக்கு யார் பணத்தை கண்டு ஒன்று நான் பிள்ளை இல்லை. என் கஷ்டம் தாங்க ஆடுவேன். அண்டைக்கு கொக்கா கிட்ட ஆடு சொல்லி ஆடுவேன். அது ஒன்று பெருமாளோடு விளையிட்டேன். நேற்று வந்து தான் இன்றைக்கு வந்தேன். நாங்கள் நின்றுட்டேன் விட்டுவிட்டேன் விட்டுட்டு வந்தேன். மழை வரப்போ தேய்ச்சனை வைக்கவே இடமில்லை. மழை வரப்போ தேய்ச்சனை வைக்கவே இடமில்லை. இதாங்க இதான் கரை வந்துட்டு மேடு பிரிக்க சாப்பிட்டு ஆக்கள் வந்து வசம் வருவாங்க வந்து எங்கே இருந்தானே எவ்வளோ நான் வண்டியில் நின்றேன். உங்க நின்றேன். நேற்று வந்தேன். நான் வந்து தான் விட்டுட்டு வந்தேன். நான் காசும் மாக்கள் வந்து வசக்காக என்ன போடியா நான் செய்கிறேன். நான் 2 நாள் பேசாமல் இங்கே நான் உழைச்சி நான் திம்பேன். இது முள்ளு கம்பி கீறி அப்படியே இது கல்லாண்டு ரத்தம் சேக்கூட்டது. இது உரும்பு கடித்து ஒரு வந்த வீக்கம். இந்த வெள்ளைக்காடி இப்போ போய் எடுக்கணும். இல்லை ஊசி விடும். நான் மருந்து குடிக்கிறேன் நிறையப்பட்டு. நான் ஊசி தான் போடுவேன். ஊசி போலவே வராண்டு ஐயோ 2 பேரும் இப்படி அமர்ந்து பிடிச்சி தான் போடுவான். நேசியாக அங்கே ஒரு ஊசி போட்டேன். இன்னும் ஒரு ஊசி போடுவோம். ஏய்ப்பு ஊசி இது வர மாடி தானே மழைக்காக நினைக்கிறேன். நான் எனக்கு தலை கட்டிக்கிறேன். நினைக்க செத்தா நான் பொடியும் செத்தாப்பெல்லாம் நான் சாகட்டும். கடையில் கொண்டு செத்தாலும் பரவாயில்ல. உங்களாக்க இருந்தாப்பெல்லாம் என்ன நான் வேறு கடை வந்து நாக்கு வளைக்க நையாண்டி வர ஆக்கள்கிட்ட வேண்டதான் அவையிட்ட வேண்டக்கூடாது. அண்ணா இல்லை கொன்னை இருக்கிறேன் இல்லைன்றாண்டு கொன்னை நான் தெரியும். குழந்தை பிள்ளையோ விசாரிக்கணும். நான் குழந்தை பிள்ளையோ நான் விசாரிக்கணும். நான் அதான் அவர் படுத்துக்கிறது அண்ணா இல்லை. ஐயா நீ இப்போ எனக்கு சொல்கிறா நீ. அதான் அப்பா
எனக்கா என்ன சரியா நான் அவருக்கு அப்போ நீ நல்ல கவலையில் வேண்டாம் நீ போ நான் விசேரி இல்லை நம்மளா ஊர் அடிபட்டேன்னா நான் விசேரி இல்லை வேறு முடிவோட இருக்கா நான் விசாரி இல்லை நான் அவ்வளோ ஊர் அடிபட்டேன்னா நான் விசாரிக்க நான் சொல்லலை விசாரியன் எனக்கு எத்தனை 90 வேலைன்னு சொல்கிறேன் நான் உருவாப்பினேன் அதான் 90 வேலை நான் உருவாப்பேன் என்ன நீ வீடு காட்டி எனக்கு தரத்து காசை தான் மாறி வருது நான் இன்னும் வந்து நான் அதையும் பிடி சம்பளத்துக்கு போடுவேன் அடி டிவியை தான் எடுத்து வந்து காட்டுறேன் என்ற காணியை நம்பிக்கை தான் நீங்கள் பயன்படுத்த மெசி பயப்பட்டுருங்க அப்போ நம்பர் கிடாக்கு நான் சொல்கிறேன் நான் வரையும்னு சொல்லி நீங்கள் தான் வசதியாக இருக்குது உங்களை நம்பக்கூடாது அது சொல்லி மெசி பயப்படுது அங்கே கிடைக்காம அதை விட்டேன் எல்லாம் சொல்லி போட்டுது நான் எல்லாம் கலைச்சி போட்டேன் நான் கலைச்சேன் அந்த புள்ளியோட எல்லாம் கலைச்சேன் நான் இந்த புள்ளிய எனக்கு நான் தாராப்பா காசு நான் நான் விழாயிரம் வந்து இருக்கேன் நான் பஸ்ஸு காசு நான் ஆகலை வந்து நான் வந்தது தம்பி நம்ப மாட்டேன் வீடைக்கு வந்து பெற்ற மத்தியானம் ஒரு மத்தியானம் வரும் நான் வந்து பஸ்ஸு காசு நான் ஆகலைட்டான் வேணுனேன் என்னோட காசுல தான் சண்டை கேட்டாக்குமே காசு பஸ்ஸு காசுன்றது இதுதான் எனக்கு வேண்டிய இதுதான் காசு இதுதான் காசு இந்த காசு இதான் இது எவ்வளவு இல்லை 107 எவ்வளோ அடக்கு இதில் இதுதான் காசு இதுதான் காசு 107 ரூபா இல்லை இதில் 30 இது 3 ரூபா போடணும் 20 ரூபா இதுதான் காசு இதில் 15 ரூபா கிடக்கு இதுதான் காசு மிச்ச காசு இதுதான் மிச்ச காசுங்க இப்போ போய் பெத்த விழான்னு போய் காசு கிடக்க வேண்டிய இன்னும் இதுதான் வேண்டி வந்தேன் நெருப்பிட்டு கேட்கிறேன் மடிஞ்சி இல்லை அப்போ இது கொண்டு மணி பேச இல்லையா இல்லை நான் உழைச்சா தான் எனக்கு வேறு காசு இங்கே இப்போ என்னண்டா இப்போ நேரம் என்ன இப்போ நேரம் இப்போ நேரம் 11 இருக்கும் 11 இருக்கும் எனக்கு தெரியாது அது குறிப்பு 11 இருக்கும் சரியா 11 நான் நேற்று வந்து நின்றேன் நான் எங்களோட ஊரால் வந்து நின்று அங்கே செலவாகும் எங்களோட ஊர் அங்கே நின்று உங்கள் ஒன்றை சௌரம் சொந்தக்காரர்கிட்ட நின்றுட்டு வா இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வந்த நோக்கம் என்ன நாங்கள் எனக்கு கஷ்டம் சரியான கஷ்டம் எனக்கு வீடு இல்லை எனக்கு பிரியாணி இல்லை உங்களுக்கு வீடு இல்லை பிரியாணி இல்லை ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு ஆம்பளை பிள்ளை ஒன்று இறந்துள்ளது செத்து போச்சு நான் எனக்கு கஷ்டத்திலாம் வந்தேன் நான் வியாபாரம் செய்யலாம் வியாபாரம் செய்ய இல்லாது இப்போ எனக்கு நான் வருத்தத்தோட விடாக்குறேன் எனக்கு சாப்பாட்டுக்கே தெரியல நான் காசு வேண்டி வந்தேன் நான் அதான் எனக்கு ஒரு வீடு ஒரு தனி ஒரு தகரம் போட்டு ஒரு வீடு எத்தனை பிள்ளைகள் எனக்கு பொடியன் செத்து போச்சு ரெண்டு பட்டேன் ஒரு ஆளுக்கு 7 பிள்ளை ஒரு பட்டைக்கு 7 பிள்ளை அவருக்கு 2 உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் 3 ஒன்று செத்த 3 பிள்ளையா ஒன்று செத்து போச்சு ஒன்று தண்ணியில் காட்டி உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் எனக்கு 5 சகோதரம் மிச்ச 4 பேருங்க திக்கிதிக்காக கல்யாணம் கட்டிட்டு ஒரு அண்ணன் கட்டையில ஒரு அண்ணன் கட்டாமல் இருக்கிறான் அவனுக்கு வயது கூட 70 வயது இதெல்லாம் கல்யாணம் பண்ணாடி இருக்கிறான் தான் சகோதரங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு 50 எனக்கு வயது 68 அப்படி வராதே அப்படி வராது 68 வயது வரும் ஆக்களுக்கு 90 வயது வேக்கிறது சாப்பாடு யோசிங்க அப்படி 56 56 வயசு எனக்கு இப்போ எனக்கு 56 என்றால் 56ஆம் ஆண்டு பிறந்தால் 68 43 அப்படி வராது ஐசி நாளை கொண்டு காட்டுவேன் கிடாக்காங்க
உங்களுக்கு கணக்கு தெரியுமா? ஐயோ கணக்கு தெரியாம நான் 95 எனக்கு எத்தனை வயசு? எனக்கு இந்த வயது இல்லையா இந்த வயது தெரியாது எனக்கு. கணக்கு தெரியாது? கணக்கு தெரியும், கணக்கு தெரியாம இருக்கு. நான் படித்தான் தானே. அப்போ என்னப்பா 95 எனக்கு எத்தனை வயசு? நான் 90 வந்தேன். 56 வந்தால் 68 வயது எனக்கு. நான் ஐஸ் ஒன்று காட்டுறேன் நம்பிக்கை. உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஒன்றும் இல்லை. ஆட்டை மாதம் சாப்பாடு கேட்குறது இல்லை. எனக்கு ஒரு வீடு கட்டித்தாங்கோ. எனக்கு வல்ல வீடு ஐயா அந்த படிக்கலாம் எல்லாம் மரமோட 7 பிள்ளை அவளும் எல்லாம் மரமப்பட்டது. நான் உழைச்சி போட்டு போவேன். நான் இந்த வீட்டில் இருந்து ஒரு சேத்தானி ஒரு காக்கா அரிசியை போட்டு இந்த யோசிச்சு கொண்டு இருப்பேன். பொடியா என்ன சாமைக்க நான் மரம் வளர்க்குறேன், வாங்க காட்டுறேன். பெரிய மரம் நான் இங்கேயே சாப்பிட்றேன். இங்கே சாப்பிட்றேன். அங்கே இந்த விடத்தை. இப்போ எங்கேருந்து வரீங்க? இப்போ நான் நேற்று வந்துட்டேன் ஊரால் வந்து இங்கே ஒன்று விட்ட சகோதரம் ஒன்றை விட்ட சகோதரம் விட்ட இருந்துட்டு வரேன். எனக்கு உங்களோட கதைக்க அது பக்க உங்களுக்கு தூங்குது. எனக்கு தூங்க அப்போ உங்களுக்கும் பக்கா? எனக்கு பக்க இல்லை பேர் இருக்கிறது எப்படி அவங்க நம்பியதா. அப்போ எனக்கு அந்த நித்திர தூங்குறது நீ அங்கே அங்கே போவேன். அங்கே சக்கோட்டை கிட்ட தெரியாம போவேன். அங்கே போவேன், இங்கே போவேன். இங்கே இடம் இந்த கோயிலால் வாரோம் அந்த கோயிலால் வாரோன்ட்டு வைப்பேன். எனக்கு காக்க கதை கேட்க தெரியாது. காக்க கதைக்கிங்க இப்படி அப்போ நீ கேட்க நான் சிரிக்கிறேன். என் பேர் என்ன? இந்த பேர் இந்த பேர் என்னண்டா பிசிரன் 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 பிசிரனா? பிசிரன் இல்லை. அப்போ என்ன பிசிரன் 2 பேர் போட்டுக்கூடாக்கா? பிசிரன் அப்படி இல்லை, நீ உள்ள பேரை சொல்லு. அதான் என்ன பேர்? கிருஷ்ணன் 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 கடையிலே தின்னுட்டு நீ கடையிலே தின்னுட்டு நான் ஐசி என்ன முன்னாடி கொண்டு நீ சாப்பிட. ஐயோ நீ சாப்பிட்றா அப்படியா? நீ இந்த தேசம் நீ வேலை செய்ய இந்த வெயிலுக்கு இந்த காலையில் போய் ஏன் சாப்பிடலாம். ஐயோ நீங்கள் இன்னும் செய்ய போல பாவம். நான் ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பாவம் பார்க்குறேன்னா அம்மா அடித்து கழுவு மூத்தேன். ஏன் ஒரு தலையை சுற்றுமா போல? ஐயா பிரசலம் இப்போ காட்டாது. இந்த வெய்ய வழியா உங்களை பார்க்க இந்த பனிக்கரடி மேய்கிடாது இந்த ஒரு தலையை சுற்றுக்கு வேகட்டாடு வேக போடியா யோசனை இருக்கு. கரடி மேய்கிட கரடி மேய்கிட அந்த வெயில் இருக்க தெரிகிறது. நித்திர முடிக்கணும். ராத்திரி 8 மணிக்கு வந்து கிடையா அந்த ஒரு என்ன சொல்கிறேன் அந்த ஒரு இந்த யாரும் கணக்கை கதைச்சா மூஞ்சோட நான் கணக்கா கதைக்க மாட்டேன். ஐயோ நான் கதைக்கல கணக்கா. நீ கேட்டதுக்கு நான் மாட்டேன். இல்லை எனக்கு அந்த என்ன என்கிட்ட அந்த உணர்வுகளை நாங்கள் சொல்கிறோம். சரி தானே? இப்போ யாரும் கணக்கை காய்ச்சா மூஞ்சோட குத்தம் போல எப்படி தேர்தல் யாரை குடிப்பா? அப்படி தேர்தல் குடிச்சா சரி வரும். நான் குடிக்கிறதுக்கு தேர்தான். உங்களுக்கு என்ன 41 வயசுல சோழ லஞ்சுரிங்கி போட்டு? எனக்கு 68 வயது. நான் சாப்பாடு தின்றேன். ஒன்று சாப்பாடு நான் தோசை. உண்டு பேர் என்னென்ன? எனக்கு தானா உருத்திரமன். உருத்திரமணி தானா உருத்திரமணி தானா உருத்திரம் எழுதாங்க. அவருக்கு என்ன பேர்? அவனுக்கோ இந்த கொப்பியம் இந்த மேசனுக்கோ இல்லை மனுஷனுக்கோ தவை யோகம் செத்து போச்சு. தவை யோகம் ஏன் செத்து? அது முள்ளோரி அந்த முள்ளோரி அப்படியே காஞ்சதாக்க குக்க போய் ஏதாண்டு அங்கே போகணும். தெரிஞ்சு பண்ணல வச்சு நடந்துருந்துச்சா முள்ளோர் காலில் முள்ளோர்னா தான் தொண்டையில் கோழி இட்டு முள்ளு காலில் முள்ளோர்னா தான் நடக்கிறா தொண்டையில் ஐயா நடக்கிறா எடுக்கிறா கொப்பை என்ன கேட்குறா என்ன சத்தம் போட இருக்கணும் சொல்லி போட போட ஒரு 1000 பேர் எழுதுவா நீ உங்களோட பேர் இப்போ எழுதிக்காட்ட தான் எழுதிட்டான் தம்பி கொண்டா என்ன எழுதுதான் இந்த பேர் இந்த செத்த இந்த பேர் உண்ட பேர் எழுதுனே இது கீழே எழுதுனே இதில் எழுது. அப்போது இந்த மாதிரி யோசினேன் பொடி தவிர யோசினா கூட நான் கலைப்பேன். நான் சொல்கிற எழுதுவீங்க அதுவும் தமிழ் எழுதுங்க.
சரி தமிழில் தெரியுமா? பாட்டா தம்பி இந்த கதையை இந்த கதையை கேட்டு பொன்னி பஞ்சாதி மறந்து பொன்னி பொன்னி என்ன பொன்னியில் உடிச்சாமணி தான் அப்போ பொன்னி என்ன நீ அப்போ கிரிக்கெட்டேன் ஓ நான் ஒரு தம்பி ஒரு நிமிஷம் சோக்காட்டி கொண்டான் பொருள் அழிக்கிற சோக்காட்டி பொன்னி இல்லை உடிச்சாமணி அப்போ என்ன சம்பந்தம் இல்லை உருத்துற மணிக்கு இப்போ உருத்துற குனியன்றதை நான் பாடலே பொன்னி என்ன எழுத போனேன் பொன்னி இல்லை நான் பொன்னியை முதல்ல அவங்களோட விலாசத்தை எழுதுங்க விலாசம் ஐயா எனக்கு விலாசம் எனக்கு எடுக்கிறாரு விலாசம் நீ எடுத்து விலாசத்தை எழுதுங்க விலாசம் மேற்படி விலாசத்தில் வசிக்கும் உருத்திரமணியாகிய நான் எழுதுங்கோ ஐயோ நீ பேன் அப்போ என்ன வேண்டாம் அந்த கதை இது என்ன பாடுறா தமிழில் நீ பேன் அப்போ சிங்களத்தில் எழுதுறாங்க சிங்களத்தில் எழுதுறேன் நீ சும்மா வந்து இருக்கிறேன் இது என்ன வாங்க இது வாங்க உருத்திரமணிக்கு குஞ்சுமணி எழுதுறாங்க எனக்கு அப்படி தான் வாங்குது அப்போ அப்படி போ சும்மா என்ன தாரணி எழுதிக்காங்க இது 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 உருத்திராமணி இது உருத்திரமணி சரி இங்கே விட்டுறாமணி இப்போ உங்களுக்கு நாங்கள் என்னென்ன உதவி செய்கிறனாங்கன்னு தெரியுமா? ஓ நீங்கள் அங்கே அனுப்ப வெளிநாட்டாலே நம்ம உதவி அங்கே உதவி தானே செய்கிறத வெளிநாட்டுக்கார இந்த ஏழப்பட்டவைக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழப்பட்டவைக்கு தானே உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு இப்போ பிரியாணி இல்லை, ஒரு வருஷம் சேர்த்து எனக்கு வீடு இல்லை, சாப்பாட்டுக்கு கறி இல்லை, காசு கலைஞ்ச ஒன்றும் இல்லை, காசு தான் எனக்கு வீடு கட்டித்தான் என்ன பார்க்க நான் தான் உழைச்சி நான் இப்போ முந்தி வந்து கஷ்டப்பட்டாங்கள நாங்கள் வெளிநாட்டுக்காரர்கிட்டேருந்து உதவி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ வெளிநாட்டுக்கே அனுப்புகிறோம் கஷ்டப்பட்டாங்கள போறீங்களோ? என்ன இங்கே ஐயா அண்ணே கேடாக்க சும்மா அமெரிக்கா சும்மா சிங்கப்பூர் வேண்டாம் நான் அங்கே இந்த மரம் கிராக்கு மரம் வளர்ந்துருக்கு நீங்க வந்தா பாருங்க அங்கேயே இந்த சுடலைக்க வச்சு சுடலைக்க ஐயோ எப்படி எனக்கு தேய்த்தானே அடிப்பட வாங்கி நான் போப்போம் இந்தியா ஐயோ என்ன கேட்கிறான் எவ்வளோ கேட்கிறான் கேட்கிறான் மணிக்கு ஒரு சேத்தனையும் உண்டா? உச்சாமணியை கிழிச்சு போட்டாள் என்ன உச்சாமணி தான் உத்தமணி உத்தமணி நான் செஞ்சா தானா உச்சாமணி நீ எழுது வாடி தானா உத்தமணி இங்க ஆனால் இங்கே என்ன ஐயோ ஒன்று கேளாத போட்டியா நான் இந்த பொடியும் செட்டாப்படாது எனக்கு நெஞ்சு நூறு கதைக்க மாட்டேன் நெஞ்சு நூறு நீ கதைச்சி தானே அது கதைக்கத்தானே வேணும் நான் எடுக்கிறேன் நான் எனக்கு வறுமையில் நான் எடுக்கிறேன் காலை மேலேருந்து காய்ச்சி தான் எழுப்பி நான் கருமை இந்த புள்ளியோட அந்த புள்ளியோட என்ன எழும்பியில் வேலாம தான் எழும்பி வந்தேன் அந்த புள்ளியோட கதைக்கும் அந்த புள்ளை இப்படி இப்படி என்னம்மா யாவரும் செய்யலை நான் பிள்ளை காசம் வழி எனக்கு நான் இந்த இதில் வேறு 2 வருஷம் செய்ய வீடு மில்ல மேசன் சேர்த்து போனால் பிள்ளையும் சேர்த்து 40 வருஷம் நான் உங்களுக்கு வந்து பேர பிள்ளைமே தானே அப்போ மேசி கொண்டது தூக்க கொண்டு நீ எனக்கு பெத்த பிள்ளையாடாவே சரி என்ன பெத்த பிள்ளை இல்லை எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டியோ எனக்கு ஒரு உதவி செய்யல மாட்டியோ ஒரு பாட்டுன்னு பாடிக்கிறேன் ஐயோ என்ன பாட்டு பாடு என்னண்டு நான் பொடியும் செஞ்சால் பாட்டு பாடுறேன் ஒரு பாட்டு ஐயா எந்த செல்லக்குட்டி ஐயா நீ ஐயா நீ எந்த பனாக்குட்டி இல்லை ஐயோ பாட்டு கேட்கட்டுமா என்ன எந்த செல்லக்குட்டி ஒரு பாட்டு பாடி காட்டுறேன் ஐயோ என்ன விளையாடி காட்டுறேன் ஆக்கள் கொண்டு காட்ட மரியாதை கிட்ட பாட்டு ஒரு பாட்டு ஒரு பாட்டு இப்போ சாப்பிடா போ போ சாப்பிடு எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன் ஐயோ நான் பாட்டு பாட அம்மா 1000 ரூபா எனக்கு என்ன பண்ண அப்படியே அப்போ 1000 ரூபாய்க்கு தான் நான் வந்தேன் நான் விட்டேண்ணா நான் வியாபாரத்து படிக்கணும் வீடு போட்டு இங்கே ஒரு பாட்டு ஐயே எனக்கு பாட்டு அனு அனு இங்கப்பா அந்த புள்ளிய பண்ணா கீழே ஒரு நாம மணிக்கு தேத்தனி உண்டா ஒரு பாட்டு பாடி என்ன பாட்டு என்ன அந்த காலங்களில் யார்கிட்ட பாடங்கள் பார்க்குறீங்க வசந்த மாளிகை
யாருக்காக படிக்கிறோம் எனக்கு எனக்கு தாரணப்பா காசு உனக்கு தாரணப்பா நீ பாட்டுன்னு படிச்சு காட்டப்பா பாட்டு படிக்க படமையில வந்து பாட்டு படிக்க செல்ல குட்டி இல்லை பாட்டியே என்ன பாட்டு பாடுற வசந்த மலையில யாருக்காக என்ன பாட்டு பாட என்ன சொல்றானே நான் 40 வருஷம் பாட்டு பாடனேன் இது யாருக்காக ஐயோ பாட்டு கேட்கலாம் என்ன இந்த மாளிகை என்னது இந்த மாளிகை வசந்த மாளிகை என்ன படிக்கிற யாருக்காக வசந்த மாளிகை யாருக்காக காதலே காதலே வா மரணம் என்னும் தூது வந்தது இது மங்கை என்னும் தூது வந்தது சொர்க்கமாக நான் இருந்தது இன்று நரகமாக நான் விட்டது இந்த வசந்த மணிக்காக எல்லாம் பாட்டு கேட்கறாங்க பாட்டு காண்டி டக்குன்னு 1000 ரூபாய் கை கேட்போம் சரி இந்த பாட்டு காண்டி இந்த ஒரு பாட்டு காண்டி மட்டும் இந்த ஒரு பாடலுக்காண்டி மட்டும் போட நீ எனக்கு காசு இது என்ன கரைச்சல 1000 ரூபாய் காசு எனக்கு இப்படி காசு என்ன நான் என்ன புடுங்கிதார மரத்துல பொறன்னு அவரோட என் காய்ச்சி பேசித்தான் தரணும் பொறன்னு இங்க நாளைக்கும் கூட பிள்ளைய கடிக்க வராது ஐயோ ஒண்ணுமே ஆனந்தா விஷயத்தை ஒன்று மாடிக்காது எனக்கு நான் மலை மேலே இன்னும் சொன்னவே ஏ போடி பாமடி உங்களோட பாடலை கேட்டு நான் ஜாவரத்தை படிக்கிற போறேன் இன்னொரு பாட்டு பாடி இன்னொரு பாட்டு பாடி ஆச்சா குட்டி என்ன ஜெல்ல குட்டி இன்னொரு பாட்டு வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மனமேடை கொண்டது எவ்வளோ சித்திரவா செய்கிற என்ன பாத்தியம் இப்படி காய்ச்சி போட்ட என்ன போட்டு பாட்டு நீ யாரையும் பாட்டு எடுக்கிற நீயும் எடுக்காம எடுக்கிறீங்க வீடு காட்டிட்டா உதவி செய்ய யாவரத்துக்கு உங்க பாத்தியா ஐயாவத்தை நிப்பாட்டு ஐயாவது நிப்பாட்டு ஐயா கொண்டா நீ வீடியோ நான் யாவரம் வந்து கொண்டு ஓவரா போய் கொண்டு கொண்டா நீ ருத்ரமணி ஓவரா போய் கொண்டு ஐயாவது நிப்பாட்டு தலை செய் போ எல்லாம் 5000 பணமும் உண்டாமோ 5000 பணமும் உண்டாமோ எல்லாருக்கும் வீட செய்கிற நான் புலாவு பாட்டு படித்தோம் இது நான் தாரணப்பா உனக்கு இது நான் தார காசப்பா உனக்கு அனுப்பிடுது ஆக்கள் எங்கேப்பா அனுப்புறான் அப்ப என்ன வீடு எப்போ காட்டி தருவேன் மாறி வருது நான் வியாபாரத்துக்கு ஐயோ எனக்கு என் வீடா மாதிரியா பிள்ளை கதையா கழுவிட்டேன் வீடு வரை உறவு எனக்கு வீதி வரை மனைவி நான் இன்னும் முன்னாலே பார்க்கணும் வந்து நான் யோசிச்சு எழுதி நான் பொடி வச்சது அப்புறம் பாட்டேன் இன்னும் முன்னாலே வந்து பார்க்கேன் காடு வரை கடைசி வரை யாரோ நீங்கள் விளையாடிய எனக்கு தவறது காரணம் பிடிச்சி நான் வீடு போடுறது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த அம்மா வந்து சரியான ஒரு வறுமை நிமித்தம் வந்திருக்கிறா. அப்போ நாங்கள் அவாண்ட அந்த பகுதியான கதையை கேட்டு தான் நாங்கள் இப்படி கதைச்சினாங்கள். ஆனால் உண்மையிலேயே வந்து அம்மாண்ட வறுமை வந்து உண்மை அம்மாண்ட வறுமையை வச்சு நாங்கள் பிழைப்பதில்லை. உண்மையிலேயே ஒரு பெத்ததாயா நினச்சி தான் நாங்கள் இவ்வளோ நேரம் பகுதியாக காய்ச்சினாங்கள். அவள் பாட்டு பாடியிருக்கிறா வந்து சந்தோஷமாக என்னுடைய ஒரு அன்பளிப்பாக அன்னைக்கு நான் ஒரு 5000 ரூபா பணத்தை நான் இந்த தருணத்தில் கையளிக்கிறேன். அதை நெருப்பட்டிக்குள் வைக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்னை அவர்களை நெருப்பட்டிக்குள் வைக்குமாறு. நெருப்பட்டிக்குள் ஆனால் நெருப்பட்டிக்கு வையனே 5000 ரூபா. ஓ நெருப்பட்டிக்கு வையனே நெருப்பட்டிக்கு வையனே நெருப்பட்டிக்கு வையனே இந்த 500 ரூபா நான் நைஸ் ஒன்று காட்டுறேன். அந்த சில்லறை காசு எடுத்து போட்டு இந்த காசை மட்டும் பையனே நான் போட மாட்டேன். மடங்க போகணும் அந்த சில்லறை காசு எடுன வழியில். ரைட் நீ எனக்கு நெருப்பட்டி விழுந்தா பணம் முடிஞ்சு 10,000 ரூபா காசு இருந்ததாம வியாபாரம் செய்ய நீ 20,000 ரூபா காசு கொடுக்குற ஆக்களுக்கு கடையில் எவ்வளோ வேணும்னு சொல்லு. எவ்வளோ வேணும்னு சொல்லு. கதையை விட எவ்வளோ வேணும்னு சொல்லு. வியாபாரம் செய்ய எவ்வளோ வேணும்னு சொல்லு.
எனக்கு காசு காணாது வியாபாரம் செய்ய தெரியுமா எவ்வளோ வேணும்னு சொல்லுன்னா நான் கேட்டேன். தேங்காய் அடுக்கணும் எடுத்து வந்து ஆனால் இப்போ உனக்கு எவ்வளோ வேணுமா? கணக்கு நாங்கள் 10,000 ரூபா காசு தான் 10,000 ரூபா காய் வேணும். சரிதான் 10,000 இந்த வெள்ள போன கருத்தான் இந்த வெள்ள போன கருத்தா நான் இப்போ ஒரு ஆளை கோல் பண்ணி தரேன் ஆளோட கதை விளாக்கத்தை. நான் வந்துச்சு அப்போ உங்களுக்கு கஷ்டத்துக்கு உங்களால் காய்க்கலாம் நாங்கள் காய்ச்சி கேட்கணும். வெளிநாட்டுக்காரருக்கு எடுத்தாலும் கதை சரிங்க உங்கள் கஷ்டத்தை சொல்லணும் வடிவா காய்ச்சி அழுகுலாம் சொல்லணும் சரியே விளக்கம்லாம் இல்லை சரியோ எங்கள் தாளா நான் ஜாவன் இப்போ கோல் போக வரணும் 5,000 ரூபா காசு அதானே தர போகிறேன் இப்போ உனக்கான தானே கோல் போகணும் வரணும் அடுத்து வடிவா காய்க்கணும் அவள் கேட்பா என்ன கஷ்டம் வந்து எல்லாத்தையும் சொல்லுவான் முடியும் சரியா நான் பழவே என்ன கரப்போச்சு வைப்போம் இந்த கவலைக்கு இந்த புரிஞ்சதை பாட்டுக்கும் படிச்சுட்டேன் என்ன கஷ்டத்தில் நான் பாட 40 வருஷம் தான் பாட்டு போய் உங்களாக்கெல்லாம் இருக்க நான் பாட்டு படிக்கிறேன் பாட்டுன்னா சும்மா நான் படிக்கல இப்போ பாட்டு நீ படித்தேன் அப்புறம் என்ன இந்த பிள்ளைங்க அனுப்பியிருப்பேன் கடவுளை ஆண்டவா எனக்கு பிடிச்சிருக்கான் இங்கே சும்மா அளப்படா அள்ளி போட்டேன்னா குழவியை குத்த விடுவேன் வளர்க்குறேன் என்ன எங்கே ஆளை காணல ஆள் எடுக்குது இல்லை பஞ்சோண்டா அங்கே நேரம் படல நீ பிடிச்ச காலம் வந்து நிற்கிறேனே என்ன ஒரு வாரம் கிடப்பான் யார் நானா அதுகள் இன்னும் மோங்காலவில் எழும்ப இல்லை போலாக்கும் சூரியனா போடுவார் சாப்பிட்டு போகலாம் தானே இந்த அந்த தேத்தனி வந்துட்டு சுட சூடா அவன் குளிர் வச்சு தரதோ கண்கள் தீட்டும் காதல் என்பது இந்த மகனுக்கு என்னோட வேலைன்னு சொல்ல மாட்டேங்க அவ்வளோ அது கண்ணில் நீரை வரவழைப்பது வாட்ட காசு கொடுத்தாவா துளைச்சி போடுவான் நான் துளைக்கிறேன் நம்பி சரிக்கிறேன் இவ்வளோ காசு உழைச்சி வச்சுக்கிறேன் நான் அவ்வளோ வச்சுக்கிறேன் இப்போ நான் உழைச்சி போட வேண்டியதான் கணக்க காசு இருந்தால் துளைச்சி இல்லை நான் துளைக்க ஒன்றும் இல்லை 2 லட்சம் 3 லட்சமோ நான் தந்தால் துளோலி வேண்டான்னு சொன்னேன் பிசரி வைக்காது நான் அந்த கதைப்பேன் முன்பாத்தியாங்களோட நான் பிசரி வைக்காது இல்லை சரி ஆமாம் அப்படி சொல்ல வரீங்க அப்படியோ நான் பிசரி வைக்காது இல்லை இந்த ஐசி வாங்க எல்லாம் வச்சுக்கூடாது ஐசி எல்லாம் வச்சு தான் வந்தேன் சும்மா அவங்களுக்கு காசு இல்லாம வாங்க ஏன் நான் துளைக்கிறேன் நான் உலகம் நீங்கள் வீடு விளாட்டா நான் 2 லட்சம் கேட்க வந்தேன் நான் நேர் சொல்கிறேன் சொல்லி வீடு தகவங்கள் வேண்டி ஆக்களை வேண்டி போடுவேன் ரெண்டு தாரங்கள் வேண்டி நான் ஃப்ரான்ஸில் இருக்கிற அக்கா ஒரு ஆளுக்கு அடித்தேன் நான் கோல் அவள் எடுக்கிறா இல்லை சரியோ அப்போ இப்போ உங்களுக்கு 5,000 தான் இல்லோ இன்னொரு 5,000 தான் சரி 10,000 இப்போ வந்து கதைக்கிறேன் அந்த ஆள் இனி வேறப்பட ஆயிஞ்சாள் அப்போ கதைக்கிறேன் அவள் எடுத்தா தான் நான் காய்க்கிறேன் அவள் எடுக்கா இல்லை நான் 6 அடிப்பேன் 6 அடிப்பேன் நீ காசு அவள் எடுக்கா இல்லை நீ வச்சு குடிக்க காசு இல்லையே என்னட்ட இல்லையே இப்போ அவட்ட கிடக்க ஒரு 10,000 கேட்ப கொண்டு பார்க்குறேன் வீடு ஆகாண்டிட்டாங்க வீடும் கூட பிள்ளையில தான் கேட்கணும் எனக்கு எங்கே இருக்கு பிள்ளை வீடு பிள்ளை கதை பேர் கூட தந்தேனா தலை சுற்றி மாப்பிளோட சரி நான் இப்போ போடுறேன் ஏன் ஆக்கடா எங்கே ஒரு செண்டே அடிச்சீங்க ஒரு மனம் ஒன்று அடிக்குது அடிக்கிறேன் நான் சொல்லு என்ன வேர்க்குறேன் இவதான் எங்களோட போஸ் சரியோ வெளிநாட்டில் ஹலோ ஹலோ பிள்ளை எனக்கு கஷ்டமாக இருக்குது பிள்ளை எனக்கு வீடு இல்லை பிள்ளை எனக்கு சாப்பாட்டுக்கு எனக்கு கறி இல்லை நான் உழைக்கவும் போக மாட்டேன் எனக்கு மனுஷன் இல்லை பிள்ளை எனக்கு பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்லை எனக்கு சரியான கஷ்டம் பிள்ளை ஒரு வீடு கட்டித்தா பிள்ளை எனக்கு சாப்பாட்டுக்கும் காசு சாப்பு என்ன செய்ய ஊர் 2 பெருசாக கட்டி சும்மா ஒரு சின்ன கொட்டியில் தகரம் போட்டு கட்டி
காட்டு கட் பண்ணி போட்டுக்க என்னண்ணா பயங்கர பின்ன நீங்க அடுத்த ஆளப்பா 10,000 ரூபா காசு சொன்னா வீடு கெடுத்து சொன்னா நான் கட் பண்ணுவாங்க பயத்தில் நீ அப்படி சொன்னீங்க நீ சொல்ற காசு வேண்டி தந்தா நீ போட்டுட்டியா நான் போடுவேன் காசு ஐயோ கடவுளே அந்த போட்டு நீ கதைக்கவே மாட்டேன் மீன் வீடு என்ன பகட்ட நீ இப்போ நீ அப்படி சொல்லேதே எடுவிட இப்போ கத்தாங்க காசு 10,000 காசு கேட்குறக்கு வீட்டை கட்டு போட்டு எடுவிட நீ பார்க்குற வேலையப்பா 10,000 சொன்னீங்க எனக்கு ஐயோ நீ தான் தேவையான அந்த பிள்ளைய போட்டு படுத்து எடுவிட எடுவிட கேட்போம்ல சரியா இந்த கண்ணாடியில் பார்த்ததில்ல வெள்ளக்காரன போல நீ பார்க்குற வேலை நீ சொல்லியிருக்கலாமே அப்போ நீ கஷ்டத்தை கதையண்ட அப்போ நான் கதைச்சேன் மீன் மாடி கட்டி தான் வந்துருக்கேன் 10,000 போட்டு கட்டேன் அண்ணே 10,000 1,000 அது இப்போ இல்லையല്ലോ அதால் ஒன்றும் செய்யலாண்ணே பிறந்த வாரம் என்ன கஷ்டமாக்குதான் கண்டு நீ என்ன பூட்டை கேட்கேன் பூட்டை கேட்டேன்னா அது இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தது தெரியா கட்டாயிட்டான் தெரியா கட்டாயினா திருப்பி எடுக்கணும் இல்லைடா உலகத்துக்கு இவ்வளோ கட் பண்ண வரியா பிள்ளை கஷ்டமாக இருக்க பிள்ளை 2,000 காசா பிள்ளை சாப்பாட்டுக்கு தெரியல உள்ள எனக்கு சரியா காசு கதையை விட்டு கதைக்கணும் கதையை கேட்டு கேட்கணும் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை கதையாதான் கதைக்கணும் கட் பண்ணுறப்பா விசல் கூட்டாங்க கண்ணாடிகளை போட்டுக்கொண்டு விசால் கூட்டாங்க விசால் கூட்டாங்க கண்ணாடிகளை யாருக்கு விசா கூட்டங்கள் எடுத்தாரா விசார் கூட்டாங்க கடவுள் நீ ஏன் விசா கூட்டங்கள் எடுத்து கொடுக்குற நீ ஒரு நல்ல கண்ணாடி போனோன்னு காசு அனுப்புறாங்க விசா கூட்டத்துக்கு எடுத்து கொடுக்குறியா நீ மொக்கா இப்போ நான் நல்ல ஒரு ஆளுக்கு எடுத்தான் பொருள் நீ அடுத்த அந்த நான் ஒரு நல்ல ஆளுக்கு எடுத்தான் எவ்வளோ 5 10 15 இப்போ 20 வந்துட்டு அடிப்பேன் மைக்கால இப்போ வாரம் ஒரு வாரம் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டுட்டு போ இதே நீங்கள் 2 பேரும் ஒரு இது இந்த முகம் வடிவு அந்த முகம் நீ வடிவடா அம்மா அம்மா புலிநாட்டால் வந்த மாதிரி நீ நல்ல வடிவு நீ நல்ல வடிவு நீயும் வடிவு இதனை புரிகள் மாதிரி 2 மாதிரி அப்போ இப்போ என்னண்டா இப்போ இவனைத்தான் எல்லாரும் வடிவன்னு சொன்ன நீங்கள் போறியா வீட்டுக்கு வரணும் யாரையும் கண் வச்சு அவங்க மெரிச்சு கூட இருக்கு என்ன அம்மா தெரியாத போல மாடாதோ இங்கே இருக்கிற நல்ல வெளிநாட்டு பொம்பளாக நான் அனுப்ப வேண்டியா கட்டமே ஓ போய் மாடாதோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா இவனை தான் நீங்கள் வடிவன்னு சொல்லி போடுவீங்க வடிவு தானே இல்லை இவன்கிட்டே ஹாஜை கட்டுக்கொள்ளுங்க எனக்கு நீங்கள் நீ 2 பேரும் வடிவு நீங்களாச்சு இனி அவன் பிடிக்கல அது இந்த ஐசிஎல் எல்லாம் இனி செய்கிறாரு கொங்காக்களை போல சிவப்பு இந்த அக்கா தங்கச்சி அவ போல சிவப்பு அப்பாவும் அம்மாவும் காசு பொடினா விடிச்ச வார்த்தைக்கு விடசு தடிப்பு விட்டு விட்டுச்சு நான் தான் சாப்பிடணும் வெற்றில கண்ணாடி வெற்றில கைக்கு சாப்பிடணும் காசு அவன் சரியானால அவன் எடுக்கிறா இல்லையா அவன் சரிக்கானா ரயிலில் ரயிலில் போகிறா ரயிலில் போனால் எடுக்கிறாங்க பஸ்ஸில் போக அங்கே வைக்கினா கதையே படமோ பஸ்ஸில் போக வைக்க அங்கே வைக்கினேன் அவள் பெரிய கண்ணாடி இப்படி நெளிச்சு கொண்டு வினாக்கு நானும் ஒரு 22 23 வயசு சாப்பாட்டை நீ காசு ஆளுண்டு எடுத்தான் ப்ரோ சித்தப்பட்டான் 10,000 காசு தருவா ஐயோ நித்திர அலப்பி போட்டு படுத்துற பாடு மனுஷி அத்தே
ஹலோ ஓ வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறோம். நீங்கள் நீ கிருஷ்ணாதானோ? ஏன் அதிசயமா எங்களுக்கு எடுத்த எனக்கு நம்ப முடியல. ஆள் ஒன்று காய்க்கப்பா, 2 நிமிஷம் காய்க்கிறீங்களா ப்ளீஸ்? ஓ குடும்ப பிரச்சனை இல்லை. இந்த என்ன இப்போ மால் கொஞ்சம் கண்ணாடி விட்டு ஆள் ஜட்ஜாங்கய்யா, ஆள் அங்கே ஜட்ஜாக இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். என்ன பிள்ளை சரியான காசு பிள்ளைன்னு எனக்கு காசு உதவி செய்யறிய அளவில் எனக்கு எவ்வளோ எவ்வளோ வேணுமான்னு சொல்லல, சாப்பாட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ எனக்கு தெரியல பிள்ளை. எவ்வளோ வேணுமான்னு சொல்லு, வீடு வாசலே இல்லை. எனக்கு எவ்வளோ வேணுமான்னு சொல்லல. ஓட்டை கொட்டிருக்கான், அதுவும் நான் போட்டேன். நானும் எனக்கு ஒரு கணக்கே இல்லை. நான் யாரும் 30,000 வியாபாரம் செய்ய போன இப்போ சுவம் இல்லைங்க கட்டு கட்டு பிள்ளை ஓ பிள்ளை நல்ல சரி ஒரு 20,000 போட்டு பிள்ளை வியாபாரம் செய்ய போகிறோம். நான் சுவம் இல்லை கம்பிக்கு என்ன போட்டு விடுறது மன்னிப்பா கேட்குறேன். நான் இங்கே அங்கே இருக்கிறேன். நான் இங்கே அஞ்சு எங்களோட ஊர் இந்த இடம் இங்கே ஓடக்கரை இந்த இந்த இருக்கிற அங்கே அங்கே வன்னியில் இருந்தேன் நான் இந்த மூளோட அதில் கஷ்டம் தானே பிள்ளை. அதால் நான் இப்போ கேட்குறேன் பிள்ளை. நான் இந்த வருத்தம் இப்போ கம்பிகள் கீறி கம்பி கீறி எனக்கு சுவம் இல்லை ஒரு அடிச்சுங்க கம்பி கீறி முழு கம்பி இப்போ 2 வருஷம் உழைப்பில் சாப்பாடு கேட்கறீங்க என்ன நல்ல விட இப்போ போட்டு விடுங்க எவ்வளோ போடுவேன் நல்ல விட. அப்போ நீ எனக்கு ஒரு 20 போட்டா காணுமா? சரி வியாபாரம் செய்ய என்ன போட்டு விடுறீங்க? அதான் வியாபாரம் செய்கிறதுக்கு இல்லை, நான் வியாபாரம் செய்ய போகிறோம் பிள்ளை. இந்த வேண்டி நான் வியாபாரத்துக்கு தான் கேட்குறேன். எவ்வளோ வேணும்? 20,000 போய் சொல்லி போடாவா கேட்டேன். ஐயோ 10,000 கேட்டேன். 10,000 காணா தேங்காய் ஒரு தேங்காய் விற்கிற எவ்வளோ சொல்லு? 150 ரூபா 170 ரூபா கொடியாமல் சாவச்சு தேங்காய் அங்கே போவேன். நான் பழம் 2 வருஷம் உழைப்பில்லை. அப்போ ஆக்களும் வேணும் காசு கொடுக்கத்தானே வேணும் பிள்ளை. இது 2 வருஷம் உழைப்பில்லாம் இருந்து வேண்டுறவ காசு கொடுக்கணும் தானே. அதான் நான் இன்னும் 30,000 காசு அவரை கேளுன்ட்டு. சரி நீங்கள் ஒரு 20 போடணும். என்ன செய்வோம்? தாரை தந்துட்டு மற்றது அண்ணாக்கா போடும் கடன் கொடுக்குறதா கொடுத்துட்டு என்ன நான் எதுவுமே முடிவெடுக்கிறேன் இல்லையம்மா. கிருஷ்ணா தான் முடிவெடுக்க. இது நீ வேண்டித்தான் எங்களோட கையில எதுவுமே இல்லை, அவற்ற கையில தான் எல்லாமே இருக்கு. ஒன்றுமே இல்லை, அவர் தான் முடிவெடுக்க. நான் வியாபாரம் செய்கிறேன். நான் வியாபாரம் செய்கிறதுக்கு உங்களை எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்றது அத்தனை உண்மையா இருந்தா பொய் சொல்ல மாட்டேன். நான் வாழ்க்கையில பொய் சொல்ல. எனக்கு வீடு வாசலே ஒட்டியா போச்சு. நான் வாழ்க்கையில நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நிச்சயம் நீங்க நல்ல இடத்துல வந்துடுறீங்க நிச்சயம். ஆனால் நீங்க பொய் சொல்லக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை பிள்ளை. நான் பொய் சொல்லி நான் தம்பி எடுக்க மாட்டேன். எல்லாம் அடிவாங்க பொய் சொல்லி நான் வேண்டாள் இல்லை. அந்த பிள்ளைக்கே தெரியும் நான் செய்ய. 2 வருஷம் நான் சரிங்க. அவன் காசு தான் 10,000 ரூபா சரியோ? நீ காசு எடுக்க வேண்டாம். தானே காணாது காசு. ஐயோ நான் காசு காணாது. யாரும் செய்ய நான் செய்யலாமா கவுண்ட் தருவேன். மிச்சம் நான் எடுத்து போட்டுனப்பா. எடுக்க வேண்டாம் நீட்டா. ஐயோ வேண்டாம். அந்த கதையை காணாடா தாடா யாவரம் செய்ய 2 கும்பிட்டேன்டா. நான் உனக்கு சேலமாக வந்தேன். நாப்பழம் கொண்டு இந்த 2 நான் இந்த நாப்பழம் கொண்டு தருவேன். சேலமாக வந்தேன். மரக்கறி இருக்கிறேன். ஓப்பில் இப்போ பிரியாணி சாமான் ஜாவச்சேரி கொடுக்காம இப்படி நான் தெரியும். அதான் நான் எனக்கு 20,000 நான் வியாபாரம் செய்வேன். அப்போ 20,000 தந்தா நான் அந்த 5,000 திருப்பி தருகிறேன். காணும் இப்போ தேங்காய் 150 ரூபா விற்கி மரக்கறி விற்கி சாவச்சேரி கொடிக்காம போகிறோம். இங்கேருந்து தண்ணியை போகிறோம்னால் 1000 ரூபா முடியும். இங்கேருந்து சாவச்சேரி கொடிக்காம போகிறோன்னு சொன்னால்
சாவிச்சேரி கொடியாம ஐயா நான் உழைச்சா நான் நாளைக்கு மட்டக்களப்புக்காக பிள்ளைங்களுக்கோ ஒரு குழாங்கோ மயிலோ மண்ணாங்கோட்டியோ வந்து தூங்குவாங்க சொல்லுவாங்க தெரிவாங்க என்ன பிள்ளை நான் பார்க்குறேன் நாளே படிக்கிறவங்களாந்தாலும் நான் வச்சிருந்தா தானே ஒரு சேத்தானிய ஒரு ரோல ஒரு வடையை ஒரு நான் பயந்து போனா இல்லை நான் பயந்து போனா அது பொய் சொல்லக்கூடா கிறிஸ்தாவுக்கு பொய் சொல்லக்கூடா நேன்மையாக தான் பழங்கணும் நேன்மேண்டா வரைமேண்டா வர இதை ஊரை விசாரிக்கிறா ஊரை விசாரிக்கிற பிள்ளை ஊரோட விசாரிக்க என்ன விளையாட்ட போய் சொன்னால் நான் கண்ணு முழிக்கலாம் கண்ணு பறிச்சு வைக்கணும் அப்படி ஆள் இல்லைண்ணா வறுமைன்னு சொல்லுவோம் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை நீ தாழ நான் வியாபாரம் செய்வது அதான் அவ சொல்றா எல்லாம் தேங்காய் என்ன விலை சாகு காட்டியில் என்ன தம்பி நீங்கள் வந்து சாவிச்சரியும் குடியாமல் போகணும் நீ தாடாயிடுவான்றா காசு திருப்பி கொடுக்கணும் ஐயா வெளிநாட்டுக்காரன் இந்த உதவியை செய்கிற ஆட்களுக்கு கடைக்காரருக்கு காசு கொடுக்கணும் நான் ஏழைக்கு எனக்கு தர மாட்டேன் இருக்கேன் 20,000 ரூபா காசு பெரிய காசு வீடியோ பாக்குறேன் சும்மா அனுப்பிடுவா நான் பார்க்க வேண்டாம் அப்படியே ஒரு பணக்காரருக்கும் அவர் செய்யல ஒரு பணக்காரருக்கும் செய்யல 10,000 கொடுக்கட்டாம் எனக்கு பாட்டு பாடி நான் பாடி கொடுக்குவேன் 40 வருஷம் இந்த பிள்ளை சேர்த்து பாடுறேன் பாட்டு பாடி கூட கொடுத்தேன் என்ன இதுக்கு இந்த பாட்டு பாடு பாட்டும் நானே பாவம் நானே வாட்டும் நானே பாவம் நானே கேட்டும் இசையில் கூட்டி வளர்த்து கேட்டும் என்னிடம் கதை சொல்லி வந்தாலோ பாட்டும் நானே பாவம் நானே காசுக்கு அஞ்சா நான் பாட்டு பாட மரியாதை என்ற பார்க்க 40 வருஷம் இந்த 3 சேர்த்து நான் பாடுறேன் இந்த வறுமையில் உனக்கு பாட்டி நான் காசு வேண்டுறேன் அப்போ பாடி வேண்டுறேன் காசு நான் பாடுறேன் கோழிக்குளம் போடுறேன் நான் கோழிக்குளம் போடுறேன் இப்போ நான் 2 ரேட்டானே குடித்தேன் 2 ரேட்டானே குடித்தேன் காணும் நான் என்ன செல்வாக்கு அவன் கடலை சின்ன வேண்டாண்ட நான் கடலை டீ ஒன்றுக்கு போடுவேன் தேத்தானே வந்தேன் வேண்டாம் காசு வந்தது காசு என்னது வியாபாரம் செய்ய தேங்காய் 150 ரூபா சாவிச்சேரி கொடியாமல் போக்காங்க அது என்ன தூரம் தேய்த்தானி காப்பிட சீனியும் வேண்டா வெஜ்ஜில் வாக்க வேண்டாம் சரி நான் 2 நாள் 3 நாள் சரி உழைக்க மடிஞ்சி இல்லை மடிஞ்சின்னு சொன்னால் மடிஞ்சி இல்லை காசு வந்தாலும் மடிஞ்சிக்க வைக்கிறேன் என்ன ஐசி கிடாது நான் புரிம்பா தைக்க வைக்கிறேன் காசு இருந்தால் தான் மடிஞ்சிக்க வேண்டும் மடிஞ்சி ஐசியும் வாங்கடாது ஐசியும் வாங்க ஐசி வச்சுருக்கேன் இது அந்த காலம் இப்போ இழுத்து போட்டு வச்சுக்கிறேன் நீங்க உதவி செய்யுங்க ஐயோ நம்புறேன் அப்போ எனக்கு பிராஞ்சுக்கு எனக்கு பஸ்ஸிலையும் வேண்டாம் ஒன்றிலையும் வேண்டாம் நம்புறேன் நம்புறேன் எனக்கு மரம் வளர்க்குறேன் நான் அங்கே சாகிறதுக்கு எங்களை காணிங்க
எரிக்கிற வச்சு இருக்கு சரிங்க கதையை வளர்க்க 10,000 ரூபா கட்டேன் சரி அது தாட அந்த 2 நீ இன்னும் 2 கையும் இந்த காலம் வந்து எனக்கு காணாடா வியாபாரம் செய்ய போகணும்டா தாடம் எவ்வளோ வேணும் அது 20,000 தான் உங்களுக்கு முன்னே 15,000 காணாடா இது ஓ நான் பிள்ளைங்க நான் பிள்ளைங்கினான் சேலமாங்காய் நாப்பழம் பனங்கிழாங்க நான் வீடு பனங்கிழாங்கு பனம் இப்போ காய்ச்சமாக மாதிரி இப்போ காய்ச்சமாக மாதிரி காய்ச்ச 2 மாதம் வந்தால் அனுப்பி போயிட்டேன் இல்ல நீங்க அனுப்ப வேண்டாம் நான் நேற்று உங்கள்ட்ட வாரேன் கிருஷ்ணாவை கூட்டிக் கொண்டு நேரம் உங்கள்ட்ட வருவேன் நான் 10 சந்தைக்கான் ஜாவேன் கறிச்சந்தை நீங்க எவ்வளோமா ஊர்ல எவ்வளோமா கறிச்சந்தை 100 என்ன சரி சும்மா என் அம்மான வியாபாரம் செய்யணும் நீங்கள் அறிவியா நான் கதைப்பேன் வந்து உங்களோட நான் வியாபாரம் போய் சொல்ல மாட்டேன் நான் 15,000 ரூபா கொடுத்துட்டு காசை கொண்டே குடிச்சு போட்டுருக்கேன் ஐயோ நான் தேய்த்தண்ணி குடிக்கிறேன் ஐயோ பிள்ளை இல்லை பிள்ளை இப்படி சொல்லிட்டாரான் தேய்த்தண்ணி யாரு கசிப்பு குடிக்கிறேன் ஐயோ நான் இந்த பிள்ளையான என்ன சிவங்கோடன் நான் குடிக்கிறேன் கசிப்பு குடிக்கிறேன் நான் சும்மா தர்றான் இல்லை நான் தேய்த்தண்ணி சாதம் தான் குடிச்சேன் என்னம்மா செய்வேன் பாவமாக கிடக்கா உண்மையா கஷ்டம் தான் கஷ்டம் இல்லை 20,000 கொடுத்துறேன் பாவம் இல்லை நான் கேட்க மாட்டேன் இப்படி பாவம் அப்போ அக்கினி எடுத்துனாங்க அப்போ அம்மா நன்றி சொல்லுங்க நீங்கள் அவ கொடுக்கட்டா உங்களுக்கு நான் மணி பார்க்க உங்களுக்கு காலை வேண்டி நீ செய்தது நன்றி எனக்கு நீங்கள் வந்தால் சரியா தேர்தல் மட்டும் சரி மனுஷன் பெட்டி நீ வந்தால் அங்கே வா நான் வியாபாரம் உனக்கு நல்ல நன்றி நீ வந்தால் புழுக்காடி வேண்டி அனுப்பிவிட்ட புழுக்காடி பானி பினாட்டு எல்லாம் விற்கிது அவன் நல்ல மாதிரி வந்துட்டா சந்தை அடிக்க வாங்க கண்ணாடி போட்டு எப்படி அது உப்பு இப்படியாண்டு அவ்வளோ கதைக்க உப்பு கண்ணாடிக்க போட்டாடி இன்னும் கூட பாம்பலான்னு நான் உங்களோட செய்து கூட வீட்டேன்டாலும் நான் வருவேன் நான் அதை இது செய்யத்தக்கா நான் அப்படி கூட மாதிரி வா 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 நான் உனக்கு பானி பின்னாடி வீடு தேடி புழுக்காடி நான் கொண்டு வந்து தராட்டான் மயிரும் வட்டி அறிஞ்சுவோம் நான் இருப்பேன் போய் எடுத்து வருவேன் இன்னும் 2 வருஷத்துல இருப்பேன் இருப்பீங்கள ஆத்த 90 வயதில் இருந்தவா உங்களுடைய ஆத்த 90 வயதில் இருந்தவா உங்களுடைய ஆத்த 90 வந்து சும்மா சும்மா எனக்கு வருத்தம் மட்டும் இல்லை இந்த கவலையெல்லாம் நான் வீட்டு விடுவோம் பிள்ளை சேர்த்தாங்க சரி சரியா ஓகே அம்மா ஒரு கொஞ்சம் அடிக்க போகிறோங்களா ஓகே அப்போ இந்த வீடியோ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபன்னாக பாருங்க அண்ட் வந்து உண்மையிலே அம்மா பாவம் நிறைய வாட்டி முதல்ல ஒரு தடவை வந்து திரும்பி போனவா அதால் இன்றைக்கு கதைச்சு நான் எந்த சாப்பில் ஒரு 5,000-உம் அவள் ஃப்ரான்ஸ் அம்மாவோட சாப்பில் ஒரு 20,000-உம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு போட்டோம் சரி ஓகே நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஜஸ்ட் வந்து பெம்பலாக பாருங்க ஒரு அம்மாவோட நான் காய்ச்ச மாதிரி மட்டுமே நினச்சிக்கொள்ளும் வேறு ஒன்றுமே இல்லை பாட்டு கூட பாடியா சரி ரைட் முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சொன்னதுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்பேன் பாய்